எல்லாருக்கும் வணக்கம். ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மக்களால் மக்களுக்காக அப்படின்ற ஒரு கான்செப்ட். அது வந்து எதுக்கு பொருந்துமோ இல்லையோ கலைக்கு பொருந்தும். ஆர்ட் அப்படின்றது மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்டது. அது எல்லா கலைகளும் அப்படி தான். அதில் ஒரு முக்கியமான கலை அப்படின்னு பார்க்கும்போது யக்ஷகானா, இந்த இயல் இசை நாடகம் மூணும் கலந்து கட்டி அடிக்கிற ஒரு கலை தான் யக்ஷகானா அப்படின்றது. யக்ஷகானா அப்படின்றது கர்நாடகா மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் பிரபலமான ஒரு கலை. அதை பற்றி நான் இப்போ ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, சமீபத்தில் ஒரு டீசர் பார்க்க நேர்ந்தது. அதை பார்த்தோன்னே அந்தளவுக்கு செம ஸ்டன்னிங்கான விஷயலோடு இருந்தது. வீரச்சந்திரஹாசா அப்படின்ற ஒரு படத்துடைய டீசர் தான் அது. கன்னட படம் அது. ஏன் இது இந்தளவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தா ரவி பாஸ்ரூர். அவர் யாருன்னா கேஜிஎஃப் 1 and 2 படத்துடைய மியூசிக் டைரக்டர். அவர் நிறைய படங்களுக்கு மியூசிக்லாம் போட்டிருக்காரு. ஆனால் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைச்ச ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஜிஎஃப் 1 and 2. அந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டமாக இருந்தது பின்னணி இசையும் பாடல்களும் தான். மொழியை தாண்டி அந்த பாடல்கள் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே ரவி பாஸ்ரூர் தான். அவர் டைரக்ட் பண்ண இந்த படம். இந்த படத்துடைய டீசர் வெளியிட்டிருக்காங்க. டீசரை பார்க்கும்போது பெரிய அளவுக்கு டீகோட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துடைய கதை என்ன, திரைக்கதை எப்படி போகும் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இந்த டீசரில் தெரியவே இல்லை. மேபி ட்ரெய்லரில் நமக்கு புலப்படும் எந்த மாதிரி கதையோட்டம் இருக்குது அப்படின்னு. அது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஏன் இந்த யக்ஷகானா பற்றி சொல்கிறேன்னா, இந்த படத்துடைய கான்செப்ட் யக்ஷகானாவை பேஸ் பண்ணி இருக்குது. யக்ஷகானாவை பற்றி நம்ம ஏன் இப்போ பேசணும் அப்படின்னா, இந்த யக்ஷகானான்ற ஒரு கலை இருக்குல்ல, அது வந்து சில படங்களில் அப்பப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கலையை பேஸ் பண்ணி கலைஞர்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட முதல் படமாக வீரச்சந்திரஹாசா இருக்குது. அதை இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. சீக்கிரமாக இந்த படத்துடைய ட்ரெய்லரும் அதுக்கப்புறமா ரிலீஸும் ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த படத்தோடைய டீசர் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த கலை, அந்த யக்ஷகானா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. யக்ஷகானா அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் தேட்டர் பிளே அப்படின்லாம். நம்ம ஊரில் தெருக்கூத்துன்னு வாங்கல்ல, தெருக்கூத்துக்கு ஈக்குவலாக கர்நாடக மாநிலத்தில் இது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. இது எந்தெந்த இடங்கள்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே கிடையாது. முக்கியமாக கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் கர்நாடகா அப்படின்றாங்க. அந்த இடத்துல இந்த யக்ஷகானான்றது மிகப்பெரிய அளவு பிரபலமாக இருக்குது. முக்கியமாக தக்ஷின் கன்னடா, உடுப்பி, உத்தர கர்நாடகா, ஷிமோகா, சிக்மங்களூர் மாவட்டங்கள்லையுமே இந்த கலைன்றது ரொம்ப ஃபேமஸ். முதல் யக்ஷகானாவை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, ஓப்பன் ஸ்பேஸில் தான் பண்ணியிருக்காங்க. வெட்ட வெளியில் மக்கள் மத்தியில் அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் முக்கியமான விஷயம், முதல்ல அவங்க பண்ணது வந்து வெறும் ஆண்களை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அப்போது பெண்கள் யாருமே யக்ஷகானாவுக்குள்ளே வரவே இல்லை. ஒரு பெண் கேரக்டர் இருந்தாலும் கூட அவங்க ஆண் தான் வந்து பெண் வேடம் அணிந்து அவங்க நடிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ராமாயண மகாபாரதா பேஸ் பண்ணி மட்டுமே இவங்க வந்து இந்த ஸ்கிட்லாம் போடுவாங்க. அதை மெருகேற்றி அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து இவங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைச்சு இவங்க அப்படியே பிளான் பண்ணுவாங்க. இந்த யக்ஷகானாவுடைய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நாடகமாக இருக்கும், நடுவில் பாட்டும் வரும், ஒரு மைம் கூட இருக்கும், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக மிருதங்கம், தபலா, வீணை, ஃப்ளூட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சண்டபேலம். அது வந்து இந்த யக்ஷகானாவில் பிரதான கருவியாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் கேரளாவுடைய காசர்கோடு மாவட்டம் இருக்குல்ல, அங்கே கூட யக்ஷகானா போயிருக்கு. சில இடங்களில் அது வந்து வந்திருக்கு. இப்போ அந்த யக்ஷகானான்ற ஒரு கலை மெருகேறி கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டு வந்திருக்கு. எல்லா கலைக்குமே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தேவைப்படுது இல்லை, யக்ஷகானாவுக்கும் தேவைப்படுது. அதன் ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த கலைக்குள்ளே பெண்களும் வந்திருக்காங்க. நிறையா பெண் கலைஞர்கள் வந்து யக்ஷகானாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான கோர்ஸ் கூட அஃபிஷியலாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த யக்ஷகானான்ற ஒரு கலை இப்போது இண்டோருக்குள்ளே வந்திருக்கு. எப்படி பரதநாட்டியம் வந்து ஒரு இண்டோருக்குள்ளே பார்த்து ஆடிட்டோரியம்குள்ளே பார்க்குறாங்களோ, அதே மாதிரி யக்ஷகானான்ற இந்த கலையுமே ஆடிட்டோரியம்குள்ளே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த கலை வந்து விரிவடைஞ்சிருக்கு. சரி, இந்த யக்ஷகானா அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, யக்ஷா அப்படின்றது
ஒரு குலசாமியை தான் குறிக்குது. குலதெய்வங்களை நோக்கி அந்த வேர்டை வந்து குறிக்கிறாங்க எக்ஷா அப்படின்றது. கானா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாடல். ஸோ மேபி குலதெய்வங்களின் பாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த கலை எல்லாமே இந்த குலதெய்வங்களை பேஸ் பண்ணியே, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணியே இது வடிவமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கிட்டுமே அப்படி தான் இருக்கும். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், இது விவசாய சம்மந்தமாகவும் இந்த யக்ஷகானாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது மழைக்கால பயிர்கள்லாம் அறுவடை செய்வாங்கள்ல, முக்கியமாக நெல் பயிர்கள் அறுவடை செய்வாங்கள்ல, அன்றைக்கி அறுவடை செஞ்ச நாள்லேருந்து அது 2-3 நாட்கள் நைட்டு ஃபுல்லாக அவங்க வந்து இந்த யக்ஷகானாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நாடகம் போட்டு மக்களை மகிழ்விப்பாங்க. அந்தளவுக்கு இருந்த ஒரு கலை இப்போ அப்டேட்டடாக வந்துட்டுருக்கு. கர்நாடகா மாநிலத்தில் இது வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலம். பல யக்ஷகான கலைஞர்கள் வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து சினிமாவுக்குள்ளே ஒரு முழு படமாக ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு ரவி பாஸ்டூர். மேபி ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இதோடைய கான்செப்ட் என்ன, இது வந்து எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்னு. உண்மையிலே இது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி டீப் இன்டீரியர் ஆர்ட்டை வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது மிகப்பெரிய விஷயம். மேபி கன்னட சினிமாவில் வந்து அது முன்னோடியாக கமர்ஷியல் சினிமாக்குள்ளேயே கொண்டு போன ஒரு பெருமை காந்தாராவுக்கு உண்டு. ஏன்னா காந்தாரா அது சம்மந்தமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு குலதெய்வங்கள் சம்மந்தமானதான் அந்த படத்திலே இருக்கும். அது எந்த அளவுக்கு நேஷ்னல் லெவலில் ரெக்கக்னேஷன் கிடச்சது நமக்கு தெரியும். ஸோ அது கொடுத்த ஒரு தைரியம், அது கொடுத்த ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் இருக்குல்ல, மேபி இந்த படத்துக்கு கிடைக்கும்னு தோணுது. அந்த தைரியத்தில் மேபி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தோடைய ரிலீஸ் தேதியை பற்றி சொல்லுவாங்க. நம்ம பார்ப்போம் இது எந்தளவுக்கு இருக்க போகுதுன்னு. முக்கியமாக இது வந்து எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகுமான்ற கேள்வி இருக்குது. பண்ணால் அது நல்லா தான் இருக்கும். லைக் தமிழ்லேயே அவங்க ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கன்னட சினிமாவில் வந்து இப்போ தான் அந்த பேரலல் சினிமாவையும் இந்த கமர்ஷியல் சினிமாவையும் ஒன்றாக்கியிருக்காங்க. லைக் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரீஷ் கர்நாடர் இருந்தார். அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு பேரலல் சினிமா நோக்கி தான் இருக்கும். அது வந்து அந்த தேட்டரில் ரிலீஸ்க்குள்ளே வராது, பெரிய அளவுக்கு வந்ததில்லை. அது கமர்ஷியலான ஒரு படங்களுக்குள்ளே வந்தது கிடையாது. பல டேரக்டர்ஸ் அப்படி இருக்காங்க, பல இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருந்திருக்கு. மேபி தமிழ் தான் அது விதிவிலக்கு. ஒரு பேரலல் சினிமாவையும் கமர்ஷியல் சினிமாவும் ஒன்றாவே ட்ராவல் ஆகும். எப்பேற்பட்ட பேரலல் சினிமா இருந்தாலும் சரி, அது தேட்டரில் போய் ஹிட் ஆகும். அது காலங்காலமாக வந்துட்டு தான் இருக்குது. அது பாலச்சந்தர் காலத்திலேருந்து இப்போ வெற்றிமாறன் வரைக்குமே விசாரணை மாதிரியான ஒரு பேரலல் சினிமா வந்து தேட்டரில் வந்து கமர்ஷியல் ஹிட் ஆச்சு இல்லை, அது தமிழ் சினிமாவில் எப்போத்துலேருந்தே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கன்னட சினிமாவில் அது கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அது காந்தாரா மூலமாக ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த படம் அது எப்படி நிறைவேற்ற போகுது அப்படின்னு நமக்கு தெரில. நீங்கள் இந்த டீசர் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கன்ஃபார்மாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இது ஃபில்மி பீட் தமிழுக்காக ஆனந்தன்.